ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்தியோர் முக்ஷி யமாமர்தாது. இந்த மந்திரம் எல்லோருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட நோய்களை எல்லாம் தீர்த்து மரண பயத்தை நீக்குகின்ற, மிருத்யுவை வெல்லுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் முதல் தேதி நாளை துவாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 15/3/2026, ரிஷி வந்தியத்தில் ஸ்ரீ முத்தாம்பிகை சமேத ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் அருளும் திருத்தலம் ரிஷி வந்தியம் விருத்தாச்சலம் அருகில் உள்ளது. ஆவணி மாதம் அமையும் ரிஷி பஞ்சமி நாளிலே நாம் அனைவரும் அவசியம் பூஜித்து கொண்டிருக்கின்ற, அர்க்கியமிடுகின்ற நல்ல அற்புதமான சக்தி வாய்ந்த புண்ணியஸ்தலம். இப்படி ஈசன் அம்பிகை ஆகிய இரு சந்நிதியிலும் அபிஷேக நீர் வரும் கோமுகத்தில் 4 நந்திகள் அருளும் திருத்தலம்தான் ரிஷி வந்தியம். கோமுகம் என்பது இறைவனின் திரு சந்நிதியிலே இருந்து அபிஷேக நீர் வெளிவரும் தாரையை குறிப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். இறைவனின் திருமேனியிலே பட்டு அபிஷேகமாகி வெளியில் வருகின்ற தீர்த்தம் இது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையால் எப்பேற்பட்ட தீர்க்கவே முடியாத, எதிர்காலத்தில் நோய் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கும் பலவிதமான நோய் தடுப்புகளை மேற்கொள்வதற்கும் எப்பேற்பட்ட தோஷங்களையும் தீர்க்கும் அற்புதமான தெய்வீக சக்தியை பெற்றதாகும். இப்படி 33 கோடி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் துவாதசி திதி கூடும் அமிர்த யோக நேரத்திலே ஆலய கோமுக வாயிலில் காத்து இருந்து இந்த அமிர்தமயமான கோமுக நீரை பிரசாதமாக ஏற்று பரம ஆனந்தம் அடைகின்றார்கள் சித்தர்கள், மகான்கள். இப்படி அபிஷேக நீர் தாரை கருவறையை விட்டு வெளிவரும் கோமுகத்தை சுற்றி நந்தி அமைந்து இருந்தால் அதனை ரிஷபாயன கோமுகம் என்று சித்தர்கள் ஆனந்தப்பட்டு சொல்கின்றார்கள். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே தொடர்ந்து கொடுத்து வருகின்றோம். இப்படி குறிப்பிட்ட சில நாட்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களிலே கோமுக பூஜைகளுடன் தான தர்ம வழிபாடுகளும் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தார்மீகமான வேண்டுதல் அபிலாஷைகளை, அதுவும் பிரார்த்தனைகளை நிறைவேறிட தீய பழக்க வழக்கங்கள் உடனே நீங்க இத்தகைய வழிபாடுகள் மிகவும் துணை புரியும். தஞ்சாவூர் அருகில் உள்ள திருமழப்பாடி திருத்தலத்தில் அமைந்திருப்பது போல திரு அண்ணாமலை திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மார்க்கத்தில் உள்ள ரிஷி வந்தியம் திருத்தலத்திலும் ரிஷபாயன கோமுகம் அமைந்து உள்ளது என்பது எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி. இப்படி திருக்கணித முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் முதல் தேதி 15/3/2026 நாளை காலை 9:18 முதல் நள்ளிரவு 5:56 வரை துவாதசி திதியுடன் அமிர்த யோகமும் சேர்ந்து வருவதால் அமிர்தமயமான தீர்த்தத்தை நாம் அருந்தும் போது இறப்பே இல்லாத ஒரு நிலை வரும். நீண்ட ஆயுள், பல சந்தர்ப்பங்களில் தீர்க்க முடியாத எத்தனையோ பரிகாரங்கள் செய்து தீராத நோய்கள் தீரும். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள எல்லோரும் முயலுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்து எல்லோருக்கும் இதை சொல்வதால் புண்ணியங்கள் பல கோடியாக பெருகும். இதனுடைய எல்லா விதமான விளக்கங்களையும் 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்படி பங்குனி 1 குழந்தைகளை திட்டிய சாபம் தீர்வதற்கும் கிரிவலம் செய்தால் அது தீரும். இப்படி இன்றைக்கு பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தினமே எந்த நேரத்திலும் கிரிவலம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புத பூமி தான் திரு அண்ணாமலை. திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் முதல் தேதி 15/3/2026 சூரிய உதயம் முதல் நள்ளிரவு 5:56 வரை ஞாயிற்றுக்கிழமை கூடிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து அமைகிறது. இப்படிப்பட்ட நல்ல நாட்களே திரு அண்ணாமலையை கிரிவலம் வந்து காயத்ரி தரிசன பகுதியிலே, அதாவது அடி அண்ணாமலையாருக்கு, நீர் அண்ணாமலையாருக்கு அருகில் உள்ள காயத்ரி தரிசன மலை பகுதியிலே தரிசனம் செய்து குழந்தைகளை திட்டுவதால் ஏற்படும் தேவதா சாபம் அகல வழி பிறக்கும். இப்படி குழந்தைகள் குறும்புத்தனம் செய்யும் போது அவர்களை திட்டாதீர்கள், அடித்து விடாதீர்கள். ஏனெனில் குழந்தைகளை பாதுகாப்பாக பல தேவதைகளை
இறைவன் படைத்துள்ளான். அந்த குழந்தைகளை காவந்து செய்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் குழந்தைகளுடனேயே சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல தேவாதி தேவர்கள் குழந்தையுடன் இருப்பார்கள். இதை நீங்கள் அறியாமல் குழந்தைகளை அடித்தல் திட்டினால் அந்த வேதனை அந்த தேவதைகளின் சாபமாக மாறி உங்களை தாக்கும். தேவதா சாபம் தீர காசி கயா போனாலும் பரிகாரம் கிடைக்காது. ஆகையினால் இதில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு ஒரே ஒரு முறை கிடைக்கும் அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். நன்றி அகஸ்திய விஜயம் என்று சொல்லி படுங்கள். காரணம், இதை உலகிற்கு கொடுப்பது அகஸ்திய விஜயம் மூலமாக. மேலும் 3வது அற்புதமான நல்ல நாள் திருவோண நட்சத்திரம் கூடும் ஞாயிற்றுக்கிழமை திருவோண விரதம் சிரவண விரதம் நல்ல நாள். ஸ்ரீ சூரியமூர்த்திக்கு உள்ள நாள் ஞாயிற்றுக்கிழமை, திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உள்ள நாள். தினமும் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமியின் திருவடியை தொழுது நித்திய பணியை துவக்குகின்றார் ஸ்ரீ சூரிய பகவான். இப்படி ஞாயிற்றுக்கிழமையுடன் திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளிலே தக்க வகையிலே உண்ணா நோன்பு அல்லது திரவ வகை உணவு மற்றும் ஏற்று எவ்வகையிலேனும் விரதம் இருந்து பெருமாளை பூஜிப்பது மிக மிக விசேஷமானது. நாளைக்கு நித்திய கல்யாண பெருமாள் பாத யாத்திரை பற்றி முன்பே குறிப்பிட்டு வந்தோம். இப்படி திருவோண நட்சத்திரத்துக்கு உடலையும் மனதையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கும் சாந்த சக்தி நிறைய உண்டு. விரதம் இருப்பவர்கள் மழை பொழியும் இடங்களிலே அல்லது வருண பகவானை வேண்டி ஒரு சிறு மழை துளி அதை அருந்தி அமிர்த பிரவாகமாக அந்த சக்திகளை பெற்றிடுங்கள். பானகம் அருந்தி திருவோண நட்சத்திர விரதத்தை நிறைவு செய்வது மிக மிக விசேஷம். இந்த மாதம் 1வது மாதம் தோறும் திருவோண நட்சத்திரம் விரதம் இருக்க முயலுங்கள். இப்பொழுதிருந்து திருவோண விரதம் சிரவண விரதம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை என்று நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடும் திருவோண நட்சத்திர விரதம் அப்படியே விரதம் இருப்போருக்கு சில விதமான சுபிக்ஷ சக்தி தானாகவே கேட்காமலே கிடைக்கும் நல்ல நாள் என்பது சித்தர்கள் வாக்கு. திருக்கணித முறைப்படி விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் தேதி 15/3/2026 சூரிய உதயம் முதல் நள்ளிரவு 5:56 வரை இப்படி ஞாயிற்றுக்கிழமையுடன் திருவோண நட்சத்திரம் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை முறையாக பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே நீங்கள் நல்ல விதமாக பலன் பெற முடியும். உங்களது தான தர்ம பூஜா பலன்களை அவரவர்கள் சத்குருவிற்கு அதை அர்ப்பணித்து சந்தோஷமாக இருங்கள். மேலும் பங்குனி மாதம் மட்டும் வேத மந்திர புஷ்பங்கள் பூக்கும். இப்படி உத்தாலக மரம் உத்தாலக பூ ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் புனித நீராடி தம் பிணியை தனது நோயை உடலில் உள்ள நோயை தீர்த்து அற்புதமாக தெளிவு பெற்ற இடமே. அப்படிப்பட்ட சுந்தர தீர்த்தம் பத்ம தீர்த்தம் போன்ற 64 தீர்த்தங்கள் பொழியும் இடமே அந்த ஸ்தலமே. குத்தாலம் மாயவரம் அருகில் உள்ளது. காசி திருமடப்பாடி போல காவிரி உத்தரவாகினி நதியாக அமைந்த ஸ்தலம் இந்த குத்தாலம். திருத்துருத்தி எனும் பழம் பெயர் கொண்ட அந்த ஸ்தலமானது குத்தாலம் என்று மறிவிட்டது. தமிழ் வருடத்தில் பங்குனி மாதம் மட்டும் இந்த உத்தாலக பூ பூக்கும் தேவலோக உத்தாலக மரம் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். இது பூலோகத்தை சார்ந்த மரம் அல்ல. ஸ்ரீ மிருத முகிழாம்பிகை சமேத ஸ்ரீ உக்த வேதீஸ்வரராகவும் அம்பிகையும் ஈசனும் அருளும் அற்புதமான ஸ்தலம் குத்தாலம். நடப்பு வைவஸ்வத மன்மந்திர அதற்கான சப்தரிஷிகள் லிங்க வடிவிலே காட்சி தரும் இடமே இந்த குத்தாலம் சிவாலயம். ஈஸ்வரனை ஓங்காரத்தை அந்த பிரணவத்தை ஓதி ஸ்ரீ காளி மாதாவிற்கு சாந்த சக்தி வரம் அளித்த இடமே குத்தாலம். சலோத்தரம் என்னும் நோய் தீர ஸ்ரீ வருண பகவான் வழிபட்ட அற்புதமான ஸ்தலம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய நோய்களும் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஜோதிடர்கள் அருள் வாக்கு, நாடி ஜோதிடர்கள் இதை எல்லோருக்கும் சொல்லி நீங்களும் பயன்பெற வேண்டும். ஈஸ்வரன் பிரம்மச்சாரி வடிவில் வேதம் ஓதிய ஸ்தலம் இந்த குத்தாலம். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி என்று இந்த மந்திர புஷ்பம் துவங்கும் மந்திர புஷ்பம் வேத மந்திரம் ஓதி இந்த உத்தாலக
பூ தரிசனம் செய்ய வேண்டிய தலம். அதனால் கிடைக்கும் பரிமிதமான ஞான பலம், செல்வ பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், 16 செல்வங்களும் கிடைக்கும். ஸ்ரீ கரப்பாத்திர சித்தர், ஸ்ரீ சேதுபாபா சுவாமிகள் இருவரின் ஜீவ சமாதிகளும் சேர்ந்து அமைந்துள்ள இடம் குத்தாலம். மேலே நாம் சொல்லிய இடம் மயிலாடுதுறை திருவிடை மருதூர் இரண்டுக்கும் இடையில் அமைந்துள்ள அற்புதமான ஸ்தலம். வருடத்துக்கு ஒரு முறையே கிடைக்கும். இது போன்ற அரிய நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உத்தால பூவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அதிசயமான முன்னேற்றம் கிடைக்கும். முக்கிய குறிப்பு, உங்களுடைய தான தர்மங்களை உங்களது சர்க்குருவுக்கு விட்டு விடுங்கள். மேலும் அற்புதமான ஒரு புஷ்பம், குரா புஷ்பம் பூக்கும் குரா மரம். இந்த குரா மரத்தை பற்றி எழுதியிருந்தோம். இதனுடைய பெயரிலே நோய் வந்து தாக்கும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அதுதான் குரானா என்று சொல்கிறீர்கள். இந்த குராமரம் திருவிடைக்கடியிலே சிவபெருமானின் 6 ஜோதியிலிருந்து தத்புருஷராய் ஸ்ரீமுக பெருமாள் தோன்றி அருளும் ஸ்தலம் திருவிடைக்கடி. எதிலும் வெற்றியை தரும் அற்புத சக்தி வாய்ந்த விஜய புஷ்பமான இந்த குரா பூ மரம் அமைந்த இடம் திருவிடைக்கழி, காரைக்குடி, திருப்பத்தூர் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில் மற்றும் வேதாரண்யம், கோடியக்கரை, குழகர் கோவில் போல குராமரஸ்தல விருட்சமாக அருளும் ஸ்தலம் திருவிடைக்கழி. முறையற்ற ஆசைகளை நீக்கி நல்ல ஒழுக்கம் நல்கும் காம தகனனே பண்டிகை வருடா வருடம் கொண்டாடிட வேண்டிய இடமே இந்த திருவிடைக்கழி. மும்மலம் ஹோலி பண்டிகை என்று சொல்லுகின்ற காமதகனம். மும்மலமும் நீங்க அன்னதான சக்தி பெற மாம்பழ இனிப்பு பாயசத்துடன் அன்னதானம் நிகழ்த்த வேண்டிய அற்புதமான ஸ்தலமே திருவிடைக்கழி. முன்புறம் ஸ்ரீ முருகப்பெருமானும் பின்புறம் ஸ்ரீ சிவபெருமானும் அருளும் ஸ்தலம் திருவிடைக்கழி. ஸ்ரீ காமேஸ்வரி சமேத ஸ்ரீ காமேஸ்வரராக அம்பிகையும் ஈசனும் அருளும் ஸ்தலமே இந்த திருவிடைக்கழி. திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சரவண பவ என்னும் ஷடாட்சரம் 6ஆம் திதியாம் சஷ்டியில் உற்பவித்த ஸ்தலமே இது. சஷ்டி திதி அன்று இந்த பூலோகத்தில் தோன்றிய இடம். மேலே குறிப்பிடும் திருவிடைக்கழி திருத்தலம் மயிலாடுதுறை திருக்கடையூர் அருகில் அமைந்து உள்ளது. வருடத்திற்கு ஒரு முறையே கிடைக்கும். இது போன்ற அரிய நல்ல சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்தி இதை பலருக்கும் எடுத்து சொல்லி புண்ணியத்தை அள்ளி செல்லுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளால்